Hello everyone, quantum mechanics based பண்ண question வாங்க பார்க்கலாம். The probability of finding a particle inside the left half of a 1D box of length L is அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே நமக்கு வந்து பார்ட்டிக்கல் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் தான். ஸோ அதோட லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 to L அப்படிங்கிறது தெரியும். இப்போ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, the probability of finding a free particle இன்சைட் த லெஃப்ட் ஹாஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹாஃபுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா தான் லெஃப்ட் ஹாஃப். ஸோ திஸ் இஸ் அ L/2. ஸோ லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 0 to L/2 அப்படிங்கிறது தான் நமக்கு லிமிட். ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹாவ் மென்ஷன்ட். ஓகே, ஸோ probability of finding an electron is the value for probability of finding a electron is psi squared, right? So 0 to L/2 psi into psi, this is psi squared dx. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் இந்த லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் த பாக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் வேவ் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் ஃபார் 1D பாக்ஸஸ் ரூட் 2/L sin nx/L. Okay, this is the psi value. ஸோ இன்னொரு psi இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எழுதிடலாம் ரூட் 2/L sin n/x/L into dx. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட் 2/L வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2/L அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஸோ 0 to L/2 என்ன இருக்கும் அப்படின்னா sin theta. ஸோ sin theta வந்து பார்த்திங்க அப்படின்னா sin square theta. ஸோ ஒரு டைம் இந்த டேர்ம் எழுதுனா நம்ம போதும். ஓகேங்களா? ஸோ n/x/L into dx. ஓகேங்களா? இப்போ sin square thetaக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 minus cos 2 theta divided by 2. This is the formula for sin square theta. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2/L 0 to L/2 1 minus cos 2 theta value n/x/L divided by 2 into dx. இந்த dx வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம், அதாவது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேர்ம்லேருந்து 2வை வெளியே எடுத்துட்டோன்னு வைங்களேன் 2/L. ஸோ இந்த டேர்ம்லேருந்து 1/2 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ 1/2 0 to L/2 1 minus cos 2 n/x/L into dx. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டெக்ரலும் சரி இந்த dxும் சரி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்குமே காமன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 1/L அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாங்களா? இப்போது 0 to L/2 இந்த dx வந்து உள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ dx மைனஸ் இந்த இன்டெக்ரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேர்முக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் தான். ஸோ இந்த டேர்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ் எக்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா சைன் தீட்டா வரும். பார்த்திங்களா? ஸோ சைனு 2n/x/L. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிமிட்டை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 0 to L/2 அதே மாதிரி இந்த டேர்முக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த டியும் இன்டெக்ரலும் வந்து கேன்சல் ஆகிட்டு ஸோ x/L/2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா?
மைனஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா L/2 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சைனு 2 n பை எக்ஸுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம L/2 வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ டிவைடட் பை L அப்படின்னு இருக்குங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேர்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம L/2 வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த 0 உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா L/2 அப்படின்னு வந்து மாறிடும். ஸோ மைனஸ் இந்த டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லோ கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும். ஸோ சைன் பை அப்படின்னா சைன் பைனா சைன் 180ங்களா. ஸோ சைன் 180யோட வேல்யூ வந்து 180 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0. ஸோ இந்த இடத்துக்கு வந்து 0 சைனுக்கு வந்து 0 வந்துச்சுன்னா த டோட்டல் டேர்ம் வில் பி 0. ஸோ இந்த இடத்துல நமக்கு 0 வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி திஸ் இஸ் L/2. ஓகே, ஸோ L get cancelled. So we get 1/2 as a final. Okay, so answer for this question is option D. Option D தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். Thank you so much.